சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 17 அண்ட் 18 பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ அப்ப ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை. ஓகேவா? அதான் வந்து அன்டச்சபிலிட்டி. ஓகேவா? அத வந்து மொத்தமா என்ன பண்ணணும்? அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு பேசுறது தான் ஆர்டிகிள் 17. ஓகேவா? அப்ப ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது பாருங்க. அன்டச்சபிலிட்டி அதோட பிராக்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? ஃபார்பிட் பண்ணுது. அப்படின்னா என்னது? அத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. The enforcement of any disability arising out of untouchability shall be offense punishable in accordance with the law. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது இதை பெர்ஃபார்ம் பண்றாங்க, தீண்டாமையை வந்து யாராவது பின்பற்றுறாங்க, அதன்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்னது? அவங்களுக்கு வந்து என்னது? அஃபென்ஸ் அது. ஓகேவா? அது வந்து ஒரு அஃபென்ஸ். அவங்கள வந்து என்ன பண்ணலாம்? லா படி பனிஷ் பண்ணலாம். ஓகேவா? அதான் வந்து இந்த ஆர்டிகல் 17 வந்து சொல்றாங்க. சரி, இந்த ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரைட். நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே என்ன பார்த்தோம்? நாட் அப்சல்யூட் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தோம். நாட் அப்சல்யூட்னா என்ன அர்த்தம்? எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னது? விதிவிலக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் அப்சல்யூட். ஓகேவா? ஆனால் இந்த ஆர்டிகல் 17 வந்து அப்சல்யூட். இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதில் எந்த விதமான விதிவிலக்குமே கிடையாது. எக்ஸப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க? அப்சல்யூட் ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 17. சரியா? சரி, அப்போ வந்து பனிஷ் பண்ணலான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து அதுக்கு ஏதாவது லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லா வந்துச்சு. ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு 1950 வந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. அதாவது இது யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 கொண்டு வந்தாங்க. இது வந்து கொஞ்சம் என்னது? ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த லா. ஓகேவா? சரி, அப்போ என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ராசிட்டிஸ், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ்ன்னு இருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் வந்து அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்த வார்த்தைலாம் சொல்லாமல் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1989 வந்துச்சு. அப்புறம் நிறைய தடவை அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 2015 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 18 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டை. நிறைய வாட்டி அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. சரி, அப்போ அன்டச்சபிலிட்டின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அன்டச்சபிலிட்டி தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன? தீண்டாமைனா என்னது? ஒன்று வந்து இன்சல்ட்டிங். இன்சல்ட்டிங்னா என்ன பண்ணுறதுனா, இன்சல்ட் பண்ணுறது ஒருத்தரை. நீ வந்து கீழ் ஜாதியை சேர்ந்தவன், ஓகேவா? நீ வந்து எங்களுக்கு ஈக்குவல் இல்லை, ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து இன்சல்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரை. ஓகேவா? நீ வந்து எனக்கு ஈக்குவலாக வந்து உட்காரக்கூடாது, நீ வந்து என்னைய பார்த்தா செருப்பை வந்து போட்டு நடக்கக்கூடாது, துண்டை இடுப்பில் கட்டு, ஓகேவா? இந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்க இல்லையா? இது வந்து தீண்டாமையில் வந்து சேரும். ஓகேவா? இன்சல்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ப்ரீச் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது? ப்ரீச் பண்ணக்கூடாது. ப்ரீச் பண்ணுறதுன்னா என்னது? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாரு. ஓகேவா? அவர் வந்து இந்த சோ கால்டு இந்த தலித்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? மற்ற கம்யூனிட்டியில் ஒரு ஆள், அவருக்கு எதிராக இன்னொரு கம்யூனிட்டியில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது வந்து அந்த கடைக்கு நீங்கள் வந்து போகாதீங்க, அவர் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதனால அந்த கடைக்கு நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ப்ரீச்சிங். சரியா? இதுவும் வந்து தீண்டாமையில் தான் சேரும். ஓகேவா? அன்டச்சபிலிட்டியில் தான் சேரும். ஓகேவா? இதுவும் பண்ணக்கூடாது. ஜஸ்டிஃபைங் இந்த சோ கால் வர்ணா சிஸ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? வர்ணா சிஸ்டம். ஓகேவா? இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து லேபர், அதாவது ஒவ்வொருத்தர் செய்கிற ஒர்க்கை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது கேஸ்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேஸ்ட் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அப்போலேருந்தே இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும், மேல் ஜாதின்னு ஒன்று இருக்கணும், கீழ் ஜாதின்னு ஒன்று இருக்கணும், அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் காட்டி. ஓகேவா? ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸில் என்ன இருக்குன்றதை நம்ம போய் படித்து பார்க்கலாம், நம்மளுக்கு தெரில, இப்படி தான் இருக்கானும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு வகையில் அன்டச்சபிலிட்டி தான். அப்போ இதையும் வந்து பண்ணக்கூடாது. இது மூணுமே இதில் சேரும், அன்டச்சபிலிட்டியில் சேரும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோயிலுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? டெம்பிள் வர்ஷிப்.
இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிறது, அப்புறம் வெல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, ஓகேவா? பப்ளிக் வெல், ஓகேவா? ஊரில் ஒரு பொதுவாக ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, பப்ளிக் டேங்க்ஸு, ஓகே, டேங்க்னா குளம் அந்த மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? அதில் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஓகேவா? அப்புறம் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு சில குக்கிராமம்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வந்து டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும்ல, அந்த நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோக்கு இல்லை, பட் இருக்குது, நார்த் இந்தியா சைட்லலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறது, மொட்டை அடிச்சு விட்றது, தலைக்கு மொட்டை அடிச்சு விட்றது, ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே எதில் தான் சேரும்? அன்டச்சபிலிட்டியை தான் சேரும். இது எல்லாமே வந்து அஃபென்ஸ், ஓகேவா? ஆர்டிகல் 17 படி, ஓகேவா? இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 17. அதனால தான் இந்த ரைட் என்னது, அப்சல்யூட் ரைட், இதில் எந்த விதமான விதிவிலக்குமே கிடையாது, ஓகேவா? நோ எக்ஸப்ஷன்ஸ், அப்படியே அதை ஃபாலோ பண்ணும், சரிங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொன்னல, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? சரி, இப்போ இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல, இதில் என்ன வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இந்த தீண்டாமையால் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது அன்டச்சபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பெயில் கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பெயில் கிடைக்கும், ஏன்னா பொதுவாக வந்து பெயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. எது இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அரெஸ்டட் அண்டர் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தீண்டாமை கீழே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமீடியட் அரெஸ்ட் வரும், பெயில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது, 99% கிடைக்காது, ஓகேவா? அதே மாதிரி பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி அக்யூஸ்டு. இது என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாதாரணமான கேஸ் எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏ வந்து பி வந்து கொலை பண்ணிட்டார், ஓகேவா? கொலை பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து கில்ட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், ஏ தான் அக்யூஸ்ட் இந்த இடத்துல, ஓகேவா? யார் அக்யூஸ்டு? ஏ தான் அக்யூஸ்ட். இவர் வந்து கில்ட்டிங்கிறத என்னது கோர்ட் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? எவிடன்ஸோட வித் எவிடன்ஸ் வித்தவுட் எனி டவுட், ஒரு சின்ன டவுட் கூட இல்லாமல் இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்றத தெளிவாக ப்ரூவ் பண்ண வேண்டியது கோர்ட்டில் வந்து ஆப்போசிட்டில் இந்த பி சார்பாக ஒருத்தவங்க வாதாடுவாங்கல்ல, அவங்களோட பொறுப்பு, ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா? இது வந்து நார்மல் கேசஸில் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்து இப்போ ஏ வந்து அக்யூஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து அக்யூஸ்ட் அப்படின்னா, இப்போ பி தான் இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, ஏ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அப்போ பி தானே அக்யூஸ்டு. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இவர் வந்து குற்றவாளின்றத கோர்ட்டில் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க நிரூபிக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, நான் குற்றவாளி இல்லை அப்படின்றத ஏவே தான் வந்து நிரூபிக்கணும், ஓகே? அப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேலே வந்து விழுவுது, அக்யூஸ்டு மேலே வந்து விழுவும். அதாவது நான் அப்படி பண்ணலை, நான் வந்து அன்டச்சபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரோட கடமை, இப்போ ஏவோட கடமை. அதான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி அக்யூஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதான் வந்து டிஃப்ரென்ஸ், இந்த லாக்கும் மற்ற லாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான், அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கும் மற்ற லாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? சரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 சுபாஷ் மகாஜன் கேஸ்னு ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் அரெஸ்ட், நோ பெயில் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த லா வந்து இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குல்ல, இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு, ஓகேவா? அதாவது தப்பாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மறுபடியும் எடுத்துக்குவோம், இப்போ பி வந்து ஏகிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு, ஓகேவா? பி வந்து ஏட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு, ஏ வந்து அந்த கடனை வந்து திருப்பி கேட்குறாரு, பி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பி ஏதோ திட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திட்டிடுறாரு. எதுக்காண்டி திட்டுறாரு, கடனை திருப்பி கொடுக்கலன்னு திட்டுறாரு. ஆனால் பி என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார் அப்படின்னா, பி வந்து என்னை வந்து அன்டச்சபிலிட்டி தீண்டாமை வச்சு என்னை வந்து திட்டாரு, என்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் பி வந்து அந்த தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணிடலாம்,
இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நான் சொல்லல, ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஏ வந்து அஃபெக்ட் ஆகுறாரு. ஆனால் ஆக்சுவலாக பிரச்சனை என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து மணி ரிலேட்டடு, காசு ரிலேட்டடு தான் பிரச்சனை. ஆனால் என்னன்னு கம்ப்ளைண்ட் பதிவாயிருது? அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி பதிவாயிருது. ஓகேவா? தீண்டாமைன்னு சொல்லி இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்டில் பதிவாயிருது. அப்போ என்ன பண்ணி இமீடியட் அரெஸ்ட் நோ பெயில். அப்போ இவர் வந்து பாதிக்கப்படுறாரு இல்லையா? ஏன் இந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு இல்லையா? ஸோ இதனால என்ன பண்ணாங்க சுபாஷ் மகாஜன் கேஸில் நோ ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர். அதாவது அரெஸ்ட் பண்ணோன்னே இமீடியட்டாக எஃப்ஐஆர் வந்து போடணுன்னு இருந்துச்சு. இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடக்கூடாது, விசாரிச்சுட்டு தான் போடணும். ஓகேவா? ரெண்டாவது கம்பல்சரி ப்ரிலிமினரி என்கொயரி. நான் சொன்னேன் இல்லையா, நல்லா தீர விசாரிக்கணும். உண்மையிலுமே இது வந்து அன்டச்சபிலிட்டிக்கான கேஸ் தானா அப்படின்னு சொல்லி விசாரிச்சதுக்கப்புறம் தான் அந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே என்ன பண்ணணும், அவங்கள புக் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா வந்து வேற கிரிமினல் ஆக்ட் கீழே புக் பண்ணணும். இப்போ சாதாரணமாக ஒரு சண்டை இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால சண்டைனா அதுக்கு என்ன லாவோ அது கீழே தான் புக் பண்ணுமே, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே புக் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறமேட்டு பாருங்க, டேக் ரிட்டன் பர்மிஷன் ஆஃப் த டிஎஸ்பி எஸ்பி பிஃபோர் அரெஸ்ட். அப்போ ஹையர் அஃபீஷியல், போலீஸில் ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க யார், சுபாஷ் மகாஜன் கேஸில். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னொன்று சொன்னாங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வருது, இதில் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் அதில் ஒரு சிலர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, தண்டனைக்கு வந்து உட்படுத்துகிறாங்க. அப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இந்த கேஸ் வந்து வந்துச்சு. ஆனால் என்ன நம்ம இன்னொன்று கவனிக்கணும்னா, நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் போகிறதே இல்லை. நம்ம அதையும் பார்க்கணும். ஓகேவா? பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கிடையாது. அப்போ இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில இடத்துல. சரிங்களா? நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இப்படி சொல்லவும் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா இவங்களுக்கான அந்த அன்டச்சபிலிட்டிக்கான அந்த இப்போ லா வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே யாரும் அந்த அன்டச்சபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு லா வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க இப்படி சொல்லி. அப்போ பயம் போயிடும் இல்லையா? இப்போ திருப்பி அன்டச்சபிலிட்டின்றது வந்துடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுச்சு, மக்கள் வந்து இதுக்கு எதிராக போராடினாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய இடத்துல என்னது, இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துச்சு இந்த வேர்டிக்ட்டுக்கு எதிராக. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, ப்ரீவியஸாக இருந்துச்சு இல்லையா, ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு, இமீடியட் அரெஸ்ட் நோ பெயில், அதுவே தான் திருப்பி இருக்கும், இது மூணுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் லேட்டராக என்ன ஆயிடுச்சு, த்ரீ ஜட்ஜ் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்டும் வந்து அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, மறுபடியும் பழைய மாதிரி இமீடியட் அரெஸ்ட் நோ பெயில் இப்படி தான் இருக்குது இப்போ அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே. நடுவில் இது மாதிரி வந்துச்சு, அப்புறம் திருப்பி இது வேண்டாம், பழைய மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே போயிட்டாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க என்னது, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, அடுத்தது பார்த்துங்க, இது வந்து ஆர்டிகல் 18. ஓகேவா? ஆர்டிகல் 18 பார்க்க போகிறோம், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேவா? சரி, அப்போ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னா என்னது, இதில் ஒரு 4 ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ என்னன்னு பாருங்கள், இட் ப்ராஹிபிட்ஸ் த ஸ்டேட்னா என்னது, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் ஃப்ரம் கன்ஃபரிங் எனி டைட்டில் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டிஸ்டிங்ஷன் ஆன் எனிபடி வெதர் அ சிட்டிசன் ஆர் ஃபாரினர். அப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கலாம், ஒன்று மிலிட்ரி டைட்டிலாக இருக்கலாம், இல்லைனா அகாடமிக் டைட்டிலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர்னு கூப்பிடுறோம் மிலிட்ரியில், கேப்டன், ஓகேவா, கர்னல், இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, மார்ஷல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? மிலிட்ரியில் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம், பேருக்கு முன்னாடி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேருக்கு முன்னாடி மேஜர் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லி கூப்பிடலாம், பேருக்கு முன்னாடி கேப்டன் அப்படின்ற பேரை சொல்லி கூப்பிடலாம், ஏன்னா அது வந்து ஒரு மிலிட்ரி டைட்டில். ஓகே, இது வந்து எக்ஸப்ஷன். அதே மாதிரி அகாடமிக் டிஸ்டிங்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர். ஓகேவா? அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, பேருக்கு முன்னாடி டாக்டர் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா, இதையும் வச்சுக்கலாம். இது வந்து டைட்டிலில் வந்து இதில் வந்து எக்ஸப்ஷன். ஓகேவா? இதை தவிர மற்ற எந்த டைட்டிலும் பேருக்கு முன்னாடி வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது, ஆர்டிகல் 18 கிளாஸ் ஏ சொல்லுது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதை தவிர மற்ற எந்த டைட்டிலுமே வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது 2 தான் எக்ஸப்ஷன், இது 2 தான் வச்சுக்கலாம், மற்ற எதுவுமே பேருக்கு முன்னாடி வந்து போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லுது. சரி, செகண்ட் பாருங்க. இட் ப்ராஹிபிட்ஸ் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அக்செப்டிங் எனி டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஊர் ஆள் இந்தியன் சிட்டிசனுக்கு யாரோ ஃபாரின்ல வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ராஹிபிட்ஸ் ஃப்ரம் அக்செப்டிங். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுனில் கவாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு பழைய கிரிக்கெட்டர் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ரிலாம் பண்ணுவார். ஓகேவா? சுனில் கவாஸ்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள சச்சின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சச்சின் அளவுக்கு இல்லை அவர், இருந்தாலும் வந்து அப்போ அவர் தான் நல்ல பேட்ஸ்மேன். ஓகேவா? சரி, அப்போ அவருக்கு என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நைட்வுட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறதா இருந்தாங்க. நைட்ஹுட். ஓகேவா? இவர் வாங்கலாம் தான் இருந்தார். ஆனால் இந்த 18 கிளாஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, இட் ப்ராஹிபிட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அக்செப்டிங் எனி டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட். இப்படி இருக்கனால அவர் போய் வாங்கலை அது. ஓகேவா? அவங்க கொடுக்குறதா இருந்தாங்க, ஏன்னா இவர் வந்து நல்லா விளாண்டார் அப்படின்றதுக்காண்டி கொடுக்குறதா இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து வாங்கலை அது. ஓகேவா? ஏன்னா வந்து இதில் வந்து இந்த கிளாஸ் வந்து என்ன சொல்லுது, ப்ராஹிபிட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அக்செப்டிங் எனி டைட்டில். ஆனால் அது வந்து வாங்கியிருந்தா என்ன ஆகும் அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா வந்து வாங்கியிருந்தா என்ன தண்டனை அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஓகேவா? ஸோ அதனால் வாங்கியிருந்தேன், சப்போஸ் இவர் போய் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நைட்வுட் பட்டத்தை போய் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் என்ன இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் வாங்கலை. ஓகேவா? வாங்கினா இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகே, சரி. A foreigner holding any office of profit or trust under the state cannot accept any title from any foreign state without the consent of the president. ஒரு ஃபாரினர், இது வந்து நம்ம சிட்டிசன் இல்லை, ஃபாரினர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு இல்லை ட்ரஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டு கீழே, நம்ம கவர்மெண்ட்டு கீழே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் ஸ்டேட்டுக்கிட்டேருந்து என்னது, வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட்டோட அனுமதி இல்லாமல் ஏதாவது டைட்டில் வந்து வாங்கக்கூடாது. அதாவது ஒரு ஃபாரினரு நம்ம ஊரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேயோ இல்லை ஸ்டேட்டு கீழே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஃபாரினர் தானா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து வேற ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து, வேற ஃபாரின் கவர்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு டைட்டில் வாங்கணும்னாலும் நம்மளோட ஃபாரினர் தான் இருந்தாலும் நம்மளோட பிரசிடென்ட்டோட அனுமதி வேணும். பிரசிடென்ட்டோட அனுமதினா யார்? என்னது, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அனுமதி தான். நம்ம பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? பிரசிடென்ட்டு வந்து எல்லா முடிவுமே என்னது, கேபினெட்டை கேட்டு தான் எடுப்பார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் பிரைம் மினிஸ்டரையும் கேட்டு தான் எடுப்பார். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரும் இந்த இடத்துல. சரிங்களா? இது நோ சிட்டிசன் ஆர் ஃபாரினர் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் இஸ் டு அக்செப்ட் எனி ப்ரெசன்ட் எமால்மெண்ட் ஆர் ஆஃபீஸ் அண்டர் எனி ஃபாரின் ஸ்டேட் வித்வுட் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இது வந்து நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா, நோ சிட்டிசன் ஆர் ஃபாரினர். ஓகேவா? ஃபாரினரும். ஓகேவா? நோ சிட்டிசன் ஆர் ஃபாரினர் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் இஸ் டு அக்செப்ட் எனி ப்ரெசன்ட் எமால்மெண்ட் ஃப்ரம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சிட்டிசனோ இல்லை ஃபாரினரோ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இதே தான், நம்ம ஸ்டேட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபாரின்லேருந்து ஏதாவது ப்ரெசன்ட் எமால்மெண்ட் ஆர் ஆஃபீஸ் அண்டர் எனி ஃபாரின் ஸ்டேட் வித்வுட் த முதல்ல என்ன சொன்னாங்க, டைட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இது வந்து ஃபாரினரை மட்டும் சொன்னாங்க. இப்போ நம்ம சிட்டிசனையும் சொல்கிறாங்க. நம்ம சிட்டிசனும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எதுக்காண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தியா, சரிங்களா, இப்போ நம்ம சிட்டிசன் வந்து யாராவது வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு ஸ்டேட்டு கீழே வந்து வச்சுருக்கிறாங்க, ஹோல்டு பண்ணுறாங்க ஆஃபீஸை. சரியா? இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து ஏதோ ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிஃப்ட்டு கொடுக்குது, ஏதோ ஒரு விதமான கிஃப்ட்டு எமால்மெண்ட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸ் கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரிக்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக நடந்துக்குவாங்களா, இல்லை ஏதோ ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆகாது. ஒரு சிலர் மேபி அந்த கண்ட்ரி நம்மளுக்கு இதை பண்ணாங்களே, நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா. சரியா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் பண்ணலாம், ஆனால் பிரசிடென்ட்டோட அனுமதி வேணும். இங்கே மாதிரியே தான் இங்கேயும்.
ஓகேவா? இதாங்க அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸு. சரி. இப்போ நம்ம இதில் ஒரு சில சந்தேகம் வரும். இப்போ பத்ம அவார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? பத்ம அவார்ட்ஸ். அப்புறம் பாரத ரத்னா இருக்கு. ஓகேவா? பத்ம அவார்ட்ஸ்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில்ஸ் கீழ வருமா? இதெல்லாம் வந்து ஸ்டேட் தானே குடுக்குது. யார் குடுக்குறா? ஸ்டேட்னா அது கவர்மெண்ட். அதான் ஸ்டேட்டு. ஓகேவா? கவர்மெண்ட் தானே குடுக்குது. அப்போ இதெல்லாம் வந்து டைட்டில்ஸ் கீழ வருமா? அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ கேஸ் வந்து வந்துச்சு. அப்போ என்னன்னா, பாலாஜி ராகவன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1996. ஓகேவா? அப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பத்மா அவார்ட்ஸ் டஸ் நாட் கம் அண்டர் டைட்டில்ஸ். பாரத ரத்னாவும் தான் சொன்னாங்க. சரிங்களா? பத்மா அவார்ட்ஸும் பாரத ரத்னா டஸ் நாட் கம் அண்டர் தி டைட்டில்ஸ்ன்ற இது கீழ வராது. ஏன்? ஏன்னா இது வந்து மெரிட்காண்டி குடுக்குறது. மெரிட்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்ட வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ எக்செப்ஷனலா ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காண்டி வந்து அந்த அந்த விஷயத்த வந்து பாராட்டி குடுக்குறது. ஸோ அப்படின்றப்ப இது டைட்டில் கீழ வராது. ஆனா வந்து பேருக்கு முன்னாடியோ, பின்னாடியோ ப்ரிஃபிக்ஸாவோ இல்ல வந்து சஃபிக்ஸாவோ வந்து இந்த டைட்டில் இந்த இத வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வாங்குறத பத்தி ஒண்ணும் இல்ல. பட் வந்து பேருக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அது தெரியாது. அதுக்கும் வந்து எதுவும் சொல்லல. யூஸ் பண்ணா இந்த பனிஷ்மென்ட் உங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? சரி. இதுதாங்க வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைட்டில் குடுக்குறாங்க. அப்புறம் மெகா ஸ்டார். ஓகேவா? இந்த மாரி நெறைய டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா? சினி ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னது? முன்னாடி ஒரு டைட்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப வந்து இது வந்து வச்சுக்கலாமா? இதெல்லாம் ஓகேவா? அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் குடுக்கல. இதெல்லாம் மக்களா குடுத்தது. சூப்பர் ஸ்டாரு, தளபதி, தல இதெல்லாம் வந்து மக்களா கூப்பிடுறது தான். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த டைட்டில்னு சொல்லி குடுக்கல. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் ப்ராஹிபிட் த ஸ்டேட். ஓகேவா? இந்த வார்த்தைய நல்லா கவனிக்கணும். ப்ராஹிபிட் த ஸ்டேட் ஃப்ரம் கன்ஃபரிங் எனி டைட்டில் எக்ஸெப்ட் மிலிட்டரி ஆர் அகாடமிக் டு எனி பாடி வெதர் அ சிட்டிசன் ஆர் அ ஃபாரினர். அப்போ ஸ்டேட்டு தான் கொடுக்கக்கூடாது. இது மக்களாக கொடுத்தது தானே. கவர்மெண்ட்டாக கொடுத்தாங்க. உங்களுக்கு தலை, உங்களுக்கு தளபதி, உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, உங்களுக்கு மக்கள் செல்வன் அப்படிலாம் வந்து மக்கள் கொடுக்கல இல்லையா? சாரி, கவர்மெண்ட் கொடுக்கல இல்லையா? மக்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இது கிங் கோலின்னு கூப்பிடுறோம். ஓகேவா? அந்த மாதிரி கிரிக்கெட் ஒவ்வொன்றிலையும் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு இல்லையா? ஃபேமஸாக இருக்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு முன்னாடி ஒரு அடைமொழி வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் ஸ்டேட் கொடுத்தா தான் பிரச்சனை. சரியா? மக்களாக கொடுத்தா மக்களாக செல்லமாக கூப்பிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் டைட்டில் கீழே வராது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இது வந்து ஆர்டிகல் 18. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிகல் 17 ஆர்டிகல் 18 பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.